பல்லடம் அருகே இந்து கோவிலுக்கு இஸ்லாமிய மக்கள் சீர்வரிசை கொண்டு சென்று வழங்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்கலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் கொடுத்த அழைப்பை ஏற்று அப்பகுதியைச் சார்ந்த இஸ்லாமிய மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பழம், தாம்பூல தட்டு, பூ, இனிப்பு வகைகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்து கோவில் நிர்வாகத்தினரிடம் அளித்தனர். இதனையடுத்து கோவில் நிர்வாகத்தினர் இஸ்லாமிய மக்களுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்தனர். மேலும் இஸ்லாமிய மக்கள் கோவில் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தெற்காசிய இளநிலை தடகள போட்டியின் நீளம் தாண்டுதல் போட்டியில் முதல் பரிசாக தங்கம் வென்ற ஜீத்தின் அர்ஜுனனுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் சுகன்யா தம்பதியரின் மகன் ஜீத்தின் அர்ஜுனன். இவர் சென்னையில் நடந்து வரும் தெற்காசிய இளநிலை தடகள போட்டியின் நீளம் தாண்டுதலில் கலந்து கொண்டு 7.61 மீட்டர் தாண்டி முதல் பரிசான தங்கம் வென்றுள்ளார். இந்த நிலையில் திண்டுக்கல்லுக்கு திரும்பிய ஜீத்தின் அர்ஜுனனுக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜீத்தின் அர்ஜுனன் இந்தியாவிற்காக ஒலிம்பிக்கில் விளையாடுவது தன்னுடைய குறிக்கோள் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். பிரசித்தி பெற்ற முத்துப்பேட்டை விநாயகர் ஊர்வலம் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் புறப்பட்டு மாமணி ஆற்றங்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 32ஆம் ஆண்டு விநாயகர் ஊர்வலம் ஜாம்பவனோடை சிவன் கோவில் பகுதியில் இருந்து துவங்கியது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை இந்து முன்னணி மாநில பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் உப்பூர், ஆலங்காடு, தில்லைவிளாகம், மருதங்காவடி, கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 19 சிலைகள் எடுத்து வரப்பட்டு பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள செம்பவளவன் காடு பாமணி ஆற்றங்கரையில் சிலைகள் கரைக்கப்பட்டது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் முக்கிய வீதிகளில் 10க்கும் மேற்பட்ட தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு 116 தற்காலிக சிசிடிவி கேமராக்கள், 60 நிரந்தர சிசிடிவி கேமராக்கள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு திருச்சி ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 3 டிஐஜி, 11 ஏடிஎஸ்பி, 11 எஸ்பி கமாண்டோ காவலர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் உள்ள குட்டையில் மீன்கள் செத்து மிதப்பதால் கடும் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டை அடுத்த மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் கரையான்குட்டை ஒன்று அமைந்துள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் அந்த குட்டைக்கு அருகாமையிலேயே பேரூராட்சி அலுவலகம், மருத்துவமனை மற்றும் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் அப்பகுதியில் ஏற்பட்ட கடும் துர்நாற்றத்தால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதற்கான காரணங்களை ஆராய்ந்து அப்புறப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை ஹெலிகாப்டர் மூலம் விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடலூர் ஆட்சி சிபி ஆதித்ய செந்தில்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த 17 பெண்கள் உட்பட 30 பேர் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷுக்கு ஆன்மீக சுற்றுலா கடந்த 1ஆம் தேதி சென்றனர். இந்த நிலையில் ஆதி கைலாஷ் பகுதியில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் ஆதி கைலாஷ் பகுதிக்கு செல்ல முடியாமலும் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமலும் 30 பேரும் தவித்தனர். இந்த நிலையில் உத்தரகாண்டில் சிக்கிய சிதம்பரத்தை சேர்ந்த 30 பேரும் பாதுகாப்பாக அங்குள்ள ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலையை பொறுத்து ஹெலிகாப்டர் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாக கடலூர் ஆட்சித்தலைவர் ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்தார். காட்பாடியில் சாலையோரம் இருந்த பனைமரத்தில் ராட்சத வடிவில் இருந்த குளவி கூண்டை தீயணைப்புத் துறையினர் போராடி அழித்தனர். வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த கீரைசாத்து பகுதியில் சித்தூர் திருத்தணி நெடுஞ்சாலை ஓரம் பனைமரத்தில் ராட்சத வடிவிலான குளவி கூண்டு ஒன்று இருந்தது.
இதனால் நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காட்பாடி தீயணைப்பு துறையினர் ராட்சத குளவி கூண்டை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தி அழித்தனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே எப்பநாடு கிராமத்தில் உள்ள பல மலைகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் லட்சக்கணக்கில் பூத்து குலுங்குகிறது. மலைப்பகுதி முழுவதும் நீல நிறத்தில் ரம்மியமாக பூத்து காட்சியளித்து வரும் நிலையில் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளதால் கிராமம் செழிக்கும் என கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ராஜா என்பவரது பழைய இரும்பு கடையில் இரும்பு ராடுகளை திருடி விற்பனை செய்த விஸ்வநாதன், மோகன்ராஜ் ஆகிய 2 பேரை ஓமலூர் போலீசார் புகாரின் பேரில் கைது செய்தனர். இதையடுத்து இருவரையும் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஓமலூர் கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் இருவரிடமிருந்த திருட்டுக்கு பயன்படுத்திய மொபைல் மற்றும் இரும்புகளை பறிமுதல் செய்தனர். மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகமாக வாழும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அத்தப்பூ கோலங்களுடன் அம்மனுக்கு 18 வகையான அபிஷேகங்களுடன் ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவிலில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் வயநாட்டில் ஏற்பட்டது போன்று பேரிடர், உயிரிழப்புகள் எதுவும் இனிமேல் எங்கும் ஏற்படாமல் இருக்கவும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.